மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவுக்கு இணங்க மகளிர் சுயக்குழு சார்பாக பெசன்ட் நகர் கடற்கரையில் இன்றிலிருந்து 21ஆம் தேதியிலிருந்து வருகின்ற 24ஆம் தேதி வரை மகளிர் சுய குழுக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள் வந்து இங்கே வந்து அவங்கவுங்க மாவட்டங்களில் ஊரில் என்ன ஸ்பெஷல் ஃபுட்டோ அதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 60 கடைகள் போடப்பட்டிருக்கின்றன. 70 குழுக்களை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க. அடுத்த கடற்கரையில் வந்து இந்த உணவு திருவிழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அரசின் சார்பாக. கடந்த ஆண்டு இதே மாதிரி மெரினா கடற்கரையில் இதே மாதிரி ஒரு உணவு திருவிழாவை 5 நாட்களுக்கு நம்முடைய துறை நடத்தியிருந்தது. இதில் சைவம் மற்றும் அசைவ உணவுப் பொருட்கள் எல்லா விதமான உணவுப் பொருட்களும் தரமான சமையலோடு தரமாக இங்கே பரிமாறப்பட்டிருக்கிறது. வந்தவங்க வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கும் அதற்கான ஏற்பாடுகள், அவங்க கை ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு, அப்புறம் செல்ஃபி பாயிண்ட்ஸ் இங்கே பீச்சுக்கு வந்து அவங்க ஞாபகத்தமாக புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்கு இதெல்லாம் அவங்க இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட 1,50,00,000 ரூபாய் அளவிற்கு சுய குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க, விற்பனை செஞ்சுருந்தாங்க. அதே மாதிரி கடந்த நவம்பர் மாதம் மதுரையில் இதே மாதிரி ஒரு உணவு திருவிழாவை துவக்கி வச்சிருந்தோம். அவருக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சது. மதுரையில் கிட்டத்தட்ட 62 லட்சம் ரூபாய் அளவுக்கு சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி இந்த பெசன்ட் நகர் பீச்சில் இதை துவக்கி வச்சிருக்கிறோம். சுத்தமான முறையில் இந்த ஃபுட் சேஃப்டி அதெல்லாம் பரிசோதிக்கப்பட்டு இந்த உணவு இங்கே வழங்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த அரையாண்டு தேர்வு விடுமுறை, கிறிஸ்மஸ் இதை முன்னிட்டு அவங்களே தான் இந்த டேட்ஸை வந்து சுய உதவி குழுக்கள் சகோதரிகள் அவங்களே இந்த டேட்ஸை முடிவு பண்ணாங்க. எனவே இந்த உணவு திருவிழாவுக்கு பொதுமக்கள், சென்னையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் வந்து முக்கியமாக அந்த உணவு பிரியர்கள், ஃபுட் லவர்ஸ் வந்து இங்கே வந்து இதை ருசித்து அவங்க ஃபேமிலியோடு வரலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்து சாப்பிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்.